75 வயது ஆகிவிட்டால் தலைவர்கள் ஓய்வு பெற வேண்டும் என RSS தலைவர் மோகன் பகவத் பேசியிருந்த விவகாரம். பிரதமர் மோடிக்கு இன்னும் சில மாதங்களில் 75 வயதாகும் சூழலில் மோகன் பகவத் கருத்தால் அரசியலில் சலசலப்பு. நாட்டில் உள்ள 5-6 தொழிலதிபர்களுக்காக பாஜக அரசை நடத்தி வருவதாக ராகுல் காந்தி விமர்சனம். நண்பர்களுக்காக ஒடிசாவின் வளங்களை பாஜக கொள்ளையடிப்பதாகவும் குற்றச்சாட்டு. வரும் 27ஆம் தேதி தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி. அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறும் திருவாதிரை விழாவில் பங்கேற்க ஏற்பாடு. தமிழ்நாட்டின் வளர்ச்சி டெல்லியை அச்சுறுத்துவதாக முதல்வர் ஸ்டாலின் பதிவு. பழனிசாமியும் அவரது கட்சியும் தமிழ்நாட்டுடன் அல்ல டெல்லியுடன் நிற்கிறார்கள் என்றும் விமர்சனம். பாஜகவை கண்டு அதிமுக அஞ்சவில்லை என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அமலாக்கத்துறையினர் எப்போது கதவை தட்டுவார்கள் என்ற நடுக்கத்தில் ஸ்டாலின் இருப்பதாகவும் விமர்சனம். வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து திமுக அரசை கண்டித்து வரும் 20ஆம் தேதி அன்புமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம். அன்புமணி ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க மாட்டேன் என ராமதாஸ் திட்டவட்டம். அரசியலில் ஜெயலலிதாவை சந்தித்தது தவறு என வைகோ பேசியதற்கு ஜெயக்குமார் கண்டனம். அதிமுக கூட்டணியில் இருந்ததால் தான் மதிமுகவின் சின்னத்துக்கு அங்கீகாரம் கிடைத்தது என பதிலடி. பத்து முதல் 12 தொகுதிகளில் போட்டியிட்டால்தான் 8 தொகுதிகளில் வென்று அங்கீகாரம் பெற முடியும். திமுக கூட்டணியில் மற்ற கட்சிகளைப் போன்றே கூடுதல் தொகுதிகளை கேட்போம் என மதிமுக MP துரை வைகோ பேட்டி. திருமலா நிறுவன மேலாளர் உயிரிழந்த ஜூலை 9ஆம் தேதியில் பாண்டியராஜன் விடுப்பு எடுத்தது ஏன்? 45 கோடி ரூபாய் மோசடி வழக்கை விசாரித்த கொளத்தூர் துணை ஆணையர் பாண்டியராஜனிடம் காவல்துறை தீவிர விசாரணை. திருமலா நிறுவன மேலாளர் உயிரிழப்பு வழக்கில் மாதவரம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். புகார் அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் நடவடிக்கை. புதுச்சேரியில் புதிய 3 நியமன MLA-க்கள் நியமனம். பாஜகவை சேர்ந்த ராஜசேகரன், தீப்பாய்ந்தன், செல்வம் ஆகிய 3 பேரும் வரும் 14ஆம் தேதி பதவியேற்கின்றனர். திருப்பூர் வீரபாண்டி அரசு மேல்நிலைப்பள்ளி மொட்டை மாடியில் மாணவர்கள் கல்வி பயிலும் அவலம். புதிய தலைமுறை செய்தி வெளியிட்ட அரை மணி நேரத்தில் விரைந்து சென்று ஆய்வு நடத்திய அதிகாரிகள். சக வீரர்களுடன் ஜூலை 14ஆம் தேதி பூமிக்கு புறப்படும் சுபான்ஷு சுக்லா. விண்வெளி ஆய்வு மையத்தில் வீரர்கள் உணவு அருந்தும் புகைப்படங்கள் வெளியீடு. அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் கனடா நாட்டு பொருட்களுக்கு ஆகஸ்ட் 1 முதல் 35 விழுக்காடு வரி. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு.